Assalamualaikum. Hi guys, நான் Siddiq and I am back with another recipe. இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட மதர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குழம்பு பண்ண போறாங்க. சுண்டக்காய் வத்த குழம்பு. வத்த குழம்பு பழமை வாய்ந்த ரொம்பவே ட்ரெடிஷனலான ஒரு தமிழ்நாட்டோட குழம்பு. அண்ட் இந்த வத்த குழம்பு ஓவராலா 2-3 டைப்ஸ்ல பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் and the people. ஃபார் எக்ஸாம்பிள் பிராமின்ஸ் எடுத்தா அவங்க ஆனியன் அண்ட் கார்லிக் வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணிடுவாங்க லைக் தட். ஸோ இன்னைக்கு என்னோட மதர் ஷாலட்ஸ், தட் இஸ் சாம்பார் வெங்காயம் அண்ட் பூண்டை யூஸ் பண்ணி இந்த சூப்பரான ட்ரெடிஷனல் சுண்டக்காய் வத்த குழம்பு பண்ண போறாங்க. Let us see the making of it. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கைஸ், சுண்டக்காய் வத்த குழம்பு பண்ணுறதுக்காக தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரெடியாக வச்சுருக்காங்க. சின்ன வெங்காயம் 20 to 25, 3 காஞ்ச மிளகா, 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் 10 to 12 பூண்டு இடித்து வச்சுருக்காங்க. ஃபைனலாக சுண்டக்காய் வத்தல் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரெடியாக வச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வத்த குழம்பை மண் சட்டியிலே தான் பண்ணுறாங்க. மண் சட்டி சூடானதுக்கப்புறமா இதில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெயை போடுறாங்க. இந்த நல்லெண்ணெயும் ஹாட் ஆனதுக்கப்புறமா இதில் கடுகு 1/4 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்க்காக அப்படியே குக் ஆகிறதுக்கு விடுறாங்க. நாம் போட்ட கடுகு நல்லா வெடிக்கணும். ஸோ அப்படி வெடித்ததுக்கப்புறமா இதில் இடித்து வச்ச பூண்டு அண்ட் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறாங்க. வெங்காயத்தை போட்டதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை அண்ட் காஞ்ச மிளகாவை போடுறாங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிடணும் அண்ட் நம்ம ஆட் பண்ண பூண்டோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு அந்த பூண்டு சாஃப்ட் ஆகிடணும். ஸோ அது வரைக்கும் குக் பண்ணுறாங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறாங்க அண்ட் ஸ்டர் பண்ணி விடுறாங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அண்ட் பூண்டும் சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்படி ஆனதுக்கப்புறமா ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வச்சு பெருங்காயம் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அண்ட் மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ஸ்டர் பண்ணுறாங்க. இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த மசாலாஸ் போட்ட உடனே அந்த ஆயிலில் ஒரு பியூட்டிஃபுல் ரெட் கலர் வருது பாருங்கள். ஸ்டர் பண்ணதுக்கப்புறமா மசாலாஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணுறாங்க. மசாலாஸோட வாசனை போனதுக்கப்புறமா 3 தக்காளியை யூஸ் பண்ணி செஞ்ச இந்த டொமேட்டோ பியூரியை இதில் போடுறாங்க அண்ட் ஸ்டர் பண்ணி விடுறாங்க. இப்போ இதில் தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு இப்படி ஸ்டர் பண்ணி விடுறாங்க. இந்த தனியா பவுடர் போட்டதால் இந்த குழம்புல கொஞ்சம் திக்னஸ் வரும். ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து செஞ்ச இந்த புளி தண்ணி இதில் ஆட் பண்ணுறாங்க. டாமரிண்ட் பியூரி புளி தண்ணியை போட்டதுக்கப்புறமா இப்படி ஸ்டர் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறாங்க இதில். ஸோ கைஸ், இது எல்லாமே பண்ணதுக்கப்புறமா இப்போ இது 5 to 8 minutes வரைக்கும் குக் ஆகட்டும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் தான் 5 to 8 minutes வரைக்கும் குக் பண்ணுறாங்க க்ளோஸ் பண்ணி. ஸ்டெப் 1 இஸ் ஓவர். நவ் ஸ்டெப் 2 காய்ஸ், இதில் சுண்டக்காய் வத்தலை எண்ணெயில் போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப டார்க்காலாம் ரோஸ்ட் பண்ணலை, மீடியமாக ரோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆயில் போட்டு சுண்டக்காய் வத்தலை போட்டு இப்போ ரோஸ்ட் பண்ணுறாங்க. சுண்டக்காய் வத்தல் ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. 8 minutes வரைக்கும் குக் ஆகிடுச்சுன்னு இதை இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. அண்ட் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த வத்தலில் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு மண் சட்டிலேயே இந்த ரோஸ்டட் வத்தல் அண்ட் கருவேப்பிலையோட தடுக்கா போடுறாங்க. இப்போ இதில் இந்த அளவுக்கு வெல்லத்தை போடுறாங்க டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. தென் ஃபைனலாக இதில் கொத்தமல்லியை போட்டு ஸ்டர் பண்ணி விடுறாங்க. கொத்தமல்லியை போட்டு ஸ்டர் பண்ணி விட்டதுக்கப்புறமா 5 நிமிஷத்துக்காக லோ ஃப்ளேமில் தம்க்கு வைக்கிறாங்க க்ளோஸ் பண்ணி. ஸோ காய்ஸ், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த ஓப்பன் பண்ணி பார்த்தா சுண்டக்காய் வத்த குழம்பு வேறு லெவலில் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ இந்த வத்த குழம்பு எடுத்து பார்க்குறாங்க. கலர் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. வத்த குழம்பு ரெடி. ஹேவ் a look at it.
ஸோ காய்ஸ், நான் இந்த வத்த குழம்பை இட்லியோட டேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ரெட்டிஷ் கலரில் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்கவே. அண்ட் இட் ஹேஸ் அ குட் aroma in it. So now let me taste it. Okay. Wow. First bite, bismillah. Wow. ஆஹா, அருமையான வத்த குழம்பு. இந்த இட்லியை வத்த குழம்புல தொட்டு சாப்பிட்ட உடனே சடன் ஹிட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் தெரியுது. அமேசிங். வாவ். ஸோ காய்ஸ், நான் இந்த சுண்டைக்காய் வத்த குழம்பு டேஸ்ட் பண்ணிட்டேன். வாவ், சீரியஸ்லி இது அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு வத்த குழம்பு. அண்ட் நான் இட்லியில டேஸ்ட் பண்ணேன். இந்த வத்த குழம்பு வந்து ரைஸ், தோசை, ஆப்பம், இடியாப்பத்தோட இந்த வத்த குழம்பை நீங்க ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான வத்த குழம்பு இது. நல்லா டேஸ்டியா இருக்கு. சின்ன வெங்காயத்தை சாம்பார்ல ஆர் எனி அதர் குழம்புல யூஸ் பண்ணாலும் இட் கிவ்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிளேவர் டு இட். அண்ட் இந்த பூண்டு நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த சின்ன வெங்காயம் அண்ட் பூண்டு இந்த குழம்புல என்னோட மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டார்ட் ஆஃப் த வீடியோவில் சொன்ன மாதிரியே. அண்ட் இந்த வத்த குழம்போட டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, புளிப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வெள்ளத்தை ஆட் பண்ணும்போது ஒரு ஃபண்டாஸ்டிக்கான டேஸ்ட் கிரியேட் ஆகிருக்கு. சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த டேஸ்ட் யூ கேன் ஃபீல் இட். அண்ட் இந்த வத்த குழம்பை குக் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டா டைம் ஆக ஆக டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்றவங்களுக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சுண்டைக்காய் வத்த குழம்பு டேஸ்ட் பண்றவங்களுக்கு லைட்டா கொஞ்சம் கசப்பு தன்மை தெரியும். பிகாஸ் சுண்டைக்காய் வத்த குழம்புல கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். நீங்க வந்து அந்த குழம்பை ஒரு இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நீங்க குக் பண்ணா டுமாரோ மார்னிங் வந்து டேஸ்ட் வேற லெவல்ல ஆயிருக்கும். அண்ட் இஃப் யூ கெட் யூஸ் டு இட், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் இந்த சுண்டைக்காய் வத்த குழம்பு. ஐ கிவ் யூ கேரண்டி ஃபார் இட். வேற லெவலான வத்த குழம்பு இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஹோப் யூ வில் ஆல்சோ லைக் இட். ஓகே. ஸோ காய்ஸ், ஓவரால் வண்டர்ஃபுல்லான ட்ரெடிஷனான தமிழ்நாட்டோட சுண்டைக்காய் வத்த குழம்பு இது. ரொம்பவே நல்லா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு டேஸ்ட். ஸோ நீங்க இந்த வத்த குழம்பை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. யூ வில் ரியலி லவ் இட். ஓகே. ஸோ தட்ஸ் வீடியோ காய்ஸ். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. See you all in another சூப்பரான ரெசிபி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் டு உங்கள் ஹாஜிராஸ் கோல்டன் கிச்சன். Stay safe and have a good day. See you all in the next one. Until then, this is Siddiq signing off. Bye-bye. Could've said you're so fine, girl. So fine like a dime, girl. Reminiscing all the time, so blessed your mind. True love ain't no crime, girl. Yo, I need to find a rehab.